பானு பானு பானு, ஆர் யூ ஓகே? நீ எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணுமா. என்னால எப்பவும் உன் கூட இருக்க முடியாதுல்ல. ஹைக்கிங் போதும், வா போலாம். हेलो एसीपी साहब, जिस नागराज को आप ढूंढ रहे सिटी में आते हैं। சார், நாகராஜ் சாகர் ஹில்லுக்கு பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான். நீ நவீனையும் வர்மாவையும் கூட்டிகிட்டு உடனே கிளம்பு. ஓகே சார். என்னாச்சு டாடி, டென்ஷனா இருக்கீங்க? நாகராஜுங்கிற கேங்ஸ்டரை பிடிக்கணுமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாம்பை பாத்தியே, இவன் அதை விட ரொம்ப மோசமானவம்மா. நான் திரும்பி வர வரைக்கும் நீ இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது பானு. எனக்கு பயமா இருக்கு டாடி. உனக்கு ஒண்ணும் ஆகாது பானு. யூ ஆர் சேஃப் ஹியர். என்ன பத்தி இல்ல, உங்களை பத்தி. யூ ஆர் மை டாட், யூ ஆர் மை மாம். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இப்ப அவனை பிடிக்கலன்னா அவனால நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க பானு. யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ராதா, வர்மா எங்க? வேண்டாம் நாகராஜ், அவனை ஒண்ணும் பண்ணிடாத. ராதா, கிவ் மீ கவர். நான் மேல போறேன். சார், தனியா போறது ரிஸ்க் சார். மேல எத்தனை பேர் இருக்காங்க கூட தெரியாது சார். ரிஸ்க் எடுக்காம இருக்க இது ஒன்னும் சாஃப்ட்வேர் ஜாப் கிடையாது ராதா. ஐ அம் ஐபிஎஸ். கிவ் மீ கவர். பக்கத்துல வராத, இவளை கொன்றுவேன். நீ கொல்றியா இல்ல என்ன கொல்ல சொல்றியா? உன் பொண்டாட்டிய. பானு, ரன் ரன் பானு. பாப்பாவை விட்டு, அண்ணனை விட்டு, பாப்பாவை விட்டு. நீ முதல்ல அண்ணனை விடு. டேய், நீ என் தம்பிய கொன்னுட்ட. நான் உன் பொண்ணை கொல்லுவேன்டா. Get off my sight. எஸ்ஐபி, நான் உன் பொண்ணை கண்டிப்பா கொல்லுவேன். நீ கொஞ்ச நேரம் வெளியே போயிருமா. பானுவோட கண்ணு பெர்ஃபெக்ட்லி நார்மல். அப்புறம் எப்படி சடனா அவளுக்கு கண்ணு தெரியாம போயிடுது? இது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். இது மெடிக்கல் டேர்ம்ல ஹிஸ்டரிக்கல் பிளைண்ட்னஸ் சொல்லுவாங்க. நமக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் பயமோ ஏற்பட்டா கண்ணு தெரியாம போயிடும். புரியுற மாதிரி எனக்கு கொஞ்சம் சொல்றியா? ராகு சூரியனை பிடிச்சிருந்தா கிரகணங்கிறோம். அப்ப எல்லாமே இருட்டாயிடும். அதோட நம்மளோட பயம், ஸ்ட்ரெஸ் நம்ம பார்வையை பிடிச்சுக்கிச்சுன்னா அத ஹிஸ்டரிக்கல் பிளைண்ட்னஸ் சொல்லுவாங்க. அப்பவும் எல்லாம் இருட்டுதான். சூரியன் மாதிரி பிரகாசமா இருக்கணுங்கிறதுக்காக தான் பானுன்னு பேரு வச்சேன். அவளுக்கு 6 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டா. அப்பவே அவ வாழ்க்கை இறந்து போச்சு. இப்ப இவ கண்ணும் இறந்து போயிடுச்சு. ராகு சூரியனை ரொம்ப நேரம் பிடிச்சிருக்க முடியாது. இந்த டிசார்டர் கூட பானுவுக்கு பிடிச்சிருக்க கிரகண மாதிரி தான், வந்துட்டு போயிடும்.
இது வரும்போது எவ்வளவு நேரம் இருக்கும்? எப்ப ஸ்ட்ரெஸ் போய் நார்மல் ஆகுறாளோ அப்ப ரிகவர் ஆயிருவா. செகண்ட்ஸும் ஆகலாம், மினிட்ஸும் ஆகலாம். எது மாதிரி ஸ்ட்ரெஸ்னால பிளைண்ட் ஆவா? சில பேருக்கு எக்ஸாம்னா ஸ்ட்ரெஸ், சில பேருக்கு பிளட்ட பார்த்தா ஸ்ட்ரெஸ். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு பொண்டாட்டிய பார்த்தா ஸ்ட்ரெஸ். பானுவை பொறுத்த வரைக்கும் அவ பிளட்ட பார்த்தா ஸ்ட்ரெஸ் அதிகமாய் பிளைண்ட் ஆகுறா. பானுக்கு நிரந்தரமா கண்ணு தெரியாம போக வாய்ப்பு இருக்கா? You miss mommy? You know she is in good hands. God's hands. Winner. Next bout, Banu versus Nomika. Go fight Banu. அந்த பொண்ணை பாத்தீங்களா எப்படி இருக்கான்னு? ஃபைட் பண்றது வேஸ்ட். நான் கண்டிப்பா தோத்து போயிடுவேன். ஃபைட் பண்ணாதான் பானு என்னன்னு தெரியும். Go give your best. எப்படியும் தோத்து போறேன். அதுக்கு எதுக்கு சண்டை? வாழ்க்கையில சில நேரம் நாம ஜெயிப்போம், சில நேரங்கள்ல தோப்போம் பானு. ஆனா போராடுறத நிறுத்தக்கூடாது. என்ன பண்ற பானு? டச் பண்ணி லெட்டர்ஸ புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். எதுக்கு? பெர்மனண்டா நான் பிளைண்ட் ஆயிட்டேன்னா உனக்கு இந்த பெண்ணை பத்தி தெரியும்ல? அம்மா த்ரோட் கேன்சரால பேச முடியாதப்போ இந்த பென்ல தானே எழுதுவாங்க. ரைட். இந்த பெண்ணை உன் கூடவே வச்சுக்கோ. எப்ப நீ பிளட்ட பார்த்து பிளைண்ட் ஆனாலும் இந்த பெண்ணை கிளிக் பண்ணிக்கிட்டே நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணு. 1 2 3 4. அப்படியே உன் ஸ்ட்ரெஸ் கம்மியாகிற வரைக்கும் கவுண்ட் பண்ணு. அதுக்கப்புறம் உன் கண் பார்வை வந்துடும். கார் இஸ் ரன்னிங் கோல்ட். ஜெட் சைஸ் எத்தனை வச்சிருக்க? 27. இந்த கார் ஹிமாலயன் ரேலிக்கு அங்க டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி இல்ல மேடம். ஆனா அங்க ஆல்டிடியூட் அதிகம். ஜெட் சைஸ் 31 வச்சிரு. ஓகே மேடம். I have to go now. Run the test again. சரி மேடம். இந்தாங்க மேடம், ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்களா? Orange. I love the color. Thank you.
பேரு பானு. நான் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர். வீட்ல டாடி, நான், இப்ப நீ. டாடிக்கு ஃபிஷ் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். நான் சும்மா பண்ணுவேன். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். ப்ராமிஸ். You're my sweetheart. எனக்கு 2 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன சொன்னாலும் அது ஊருக்கே சொன்ன மாதிரி. இல்லையா பின்ன? பை த வே, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். பிளட்ட பார்த்தா ஸ்ட்ரெஸ் ஆகி கண்ணு தெரியாம போயிடும். No, no, no. அப்போ ஐ ஃபீல் லைக் a fish out of water. உனக்கு அதுக்கெல்லாம் அர்த்தம் புரியாது. புரியுது புரியுது, நல்லா புரியுது. ஏய் கண்ணை எங்க வச்சு வண்டி ஓட்டுற? பாத்து ஓட்டு. I was very close. Are you okay, fish? 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 Fish. Fish. நீ அங்க இருக்கிறது தான் கரெக்ட். சொல்லு ராதா. நாகராஜ் தப்பிச்சிட்டான் சார். வாட்? எப்படி? அவனோட ஒய்ஃப் டெத்து கூட்டு போனப்ப எஸ்கேப் ஆயிட்டான் சார். ஹலோ, நீனும் வரலையா? ஓ யா, டியூட்டி கால்ஸ் அகைன். ரியலி எக்ஸைட்டட். நீ வந்தா ஒரு குட் நியூஸ் சொல்லலாம்னு நினைச்சேன். இப்ப ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுமா? ஐ விஷ் யூ ஹியர். இரு, யாரோ கால் பண்றாங்க. ஏய், டாடி கால் பண்றாரு. I'll call you later. யா டாட். பானு எங்க இருக்க? கேஎம் மால்ல இருக்கேன் டாட். அங்கேயே இரு, கூட்டத்துக்கு நடுவுல இரு. என்னாச்சு டாட்? நான் நேரா வந்து சொல்றேம்மா. என்ன பிராண்டா? எஸ்டியா? இல்ல, கொக்கோபுரம். கொக்கோபுரம். கொக்கோ பிராவா? ஸ்ட்ரோக் நல்லா இருக்குமா? கேக்குறல்ல, சொல்றான். ஸ்ட்ரோக் செமையா இருக்கு. கொக்கோ பிரா. பாரா, மூளை வெளியே வந்துருச்சு. அதுக்காக தான் வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடணும்னு சொல்லுவாங்க. ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்க.
இன்னையோட 30 நாள் முடிய போகுது. என்னை ராகவால கூட எங்களை பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அவனை பாப்பனா என்னவோ. முதல் தடவை அவனை பார்த்தது சிக்கிம்ல. உன்னோட டார்கெட் எதனால மிஸ் ஆகுதுன்னு தெரியுதா? இவன் யாரு? துரோணாச்சாரி மாதிரி இருக்கா? நீ யாரு? கில்லர். உன் டார்கெட் நான் தான். உன்னோட கண்ணை மூடிக்கிட்டு உன் மனசால பாரு. குறி தவறுச்சுன்னா அதுவும் உயிர் போனதுக்கு சமம். ஏன்பா நீ துரோணாச்சாரிக்கே அப்பா? ஷூர். இட்ஸ் ஓகே. ட்ரை அகைன். ட்ரை பண்றது வேஸ்ட். ஐ நோ ஐ cannot do it. நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் நம்ம டார்கெட் மேல தான் இருக்கணும். அது சரி, உன் டார்கெட் என்னப்பா? பொண்ணுங்க பின்னாடி சுத்துறதா? பை த வே, உன்னோட கழுத்துல இருக்க அந்த லாக்கெட் அழகா இருக்கு. நைஸ் பிக்கப் லைன். உங்களை உஷார் பண்றதுக்கு பிக்கப் லைன் பத்தாத, பிக்கப் ட்ரக் தான் வேணும். What's going on? என்ன சடனா இருட்டாயிடுச்சு? இது முழு கிரகணம், டோட்டல் எக்லிப்ஸ். By the way, Judy calls. See you. நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ணுங்க, நான் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நெக்லஸ் இங்கதான் வச்சிருந்தேன். சிக்கிம்ல நம்மளோட தான் நம்பர் 1 ஹோட்டல். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் Excuse சார். me. ஹலோ குட் பாஸ். எஸ் மேடம். ரூம்ல நான் வச்சிருந்த நெக்லஸ காணோம். மேடம், எங்க ஹோட்டல்ல எதுவும் மிஸ் ஆகாது. டாம், மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றல, நம்ப மாட்டியா? ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டியை கூப்பிடு. 1 செகண்ட் மேடம். சேஷ், அர்ஜென்ட்டா லாபிக்கு வா. இவனா? எஸ் சார். கண்டிப்பா இவன் தான் எடுத்திருப்பான். ஐ அம் டாம் ஷூர். ஆக்சுவலா என்னாச்சு மேம்? மேடமோட நெக்லஸ காணுமா? மேடம்க்கு நெக்கே காணும், நெக்லஸ் எங்க போய் கண்டுபிடிக்கிறது? அந்த மேடமோடது இல்ல, பானு மேடமோடது. என்ன சொல்றீங்க மேடம்? நல்லா இருக்குன்னு சொன்னது ஒரு தப்பா? நான் எடுக்கல. தங்கமா மேடம்? இல்ல பித்தளை. உங்களை பத்தி பேசல, நெக்லஸ பத்தி. அது தங்கம் தான், ஆனா அதுக்கும் மேல அது என் அம்மா. அது இட் மீன்ஸ் a lot to me. எங்க ரூம் கீ உன்கிட்ட இருக்கா? செக்யூரிட்டினா எல்லாரும் கே எங்க கிட்ட எஸ் இருக்கும். மேடம். கிரேட். திருடனுக்கே சாவியை கொடுத்துட்டீங்க. கம் ஆன் गाइस, அவன் தான் எடுக்கலன்னு சொல்றான்ல பாவம். அப்படி சொல்லுங்க மேடம். இப்படி வாய்க்கு வந்த மாதிரி பேசினா நல்லா இல்ல. ஏய், இந்த பேச்செல்லாம் எதுக்கு? முதல்ல போலீஸ கூப்பிடுங்க, அவங்க பாத்துக்குவாங்க. எஸ், கால் த காப்ஸ். மேடம் மேடம் மேடம், போலீஸ் வரைக்கும் எதுக்கு போகணும்? தேவையில்லாம எங்க ஹோட்டலுக்கு தான் கிடைப்பாரு. நான் பாத்துக்கிறேன் மேடம். நீங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க மேடம். கிடைக்கலனா மண்டையை உடைச்சிருவேன். சேஸ். ஷூர் மேம். எக்ஸ்கியூஸ் மீ. 1 செகண்ட் மேம். மேடம், இத காம்பன்சேஷனா வச்சுக்கோங்க. அவன் உங்க நெக்லஸ திருடி இருக்கான், நான் அவன் செயினை புடிங்கிட்டேன். ஹாப்பி? அது இல்ல சார், நெக்லஸ் என் சூட் கேஸ்ல தான் இருக்கு. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல அவன் எடுத்துக்க மாட்டான்னு. நான் கூட முன்னாடியே சொன்னேன்ல மேடம், எங்க ஹோட்டல்ல எதுவும் மிஸ் ஆகாதுன்னு. அப்படின்னா ஜோசியம் போய் பாரு. நான் முன்னாடியே சொன்னேன்ல மேடம். பாக்குறான் பாரு. செக்யூரிட்டி கூப்பிடுங்க. யூ மீன் சேஸ்? Yes. அவனை தான் வேலையில இருந்து தூக்கிட்டமே. ஹாப்பி? ஷிட். அவர் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? ஐ அம் ரியலி சாரி அபௌட் யுவர் ஜாப். ஜாப் போனா போட்டோம், ரெஸ்பெக்ட் ரெப்புடேஷன் திரும்ப வராது மேடம். போலீஸ் ஆகலாம்னு நினைச்சேன், திருடன் ஆக்கிட்டாங்க. போலீஸா? அப்புறம் இந்த செக்யூரிட்டி ஜாப் எதுக்கு? எஸ்ஏ அவரே என்னோட ஆம்பிஷன். ரிட்டர்ன் அண்ட் ஃபிட்னஸ் டெஸ்ட் எல்லாம் பாஸ் ஆயிட்டேன். ஆனா காசை கொடுக்க முடியாம தோத்து போயிட்டேன். எல்லாரும் இந்த சைட்ல இருந்து அந்த பக்கம் போய் செக்யூரிட்டி ஆவாங்க, ஆனா நான் அங்க இருந்து இங்க வந்து செக்யூரிட்டி வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்களால இப்போ அந்த வேலையும் போயிடுச்சிங்க. ஐ அம் ரியலி சாரி. நான் உங்களுக்கு ஒரு ஜாப் கொடுத்தா நீங்க செய்வீங்களா? இஸ் தட் ஓகே? எப்படி ஓகே பண்றது? நமக்கு வேலை வெட்டி இல்லையா? காலங்காத்தால வாட்ஸ்அப்ல குட் மார்னிங் மெசேஜ், என்னால முடியல. மாற்றால சாலுக்கும் காம்தேவ் சாமியார் என்ன சொல்லிருக்காரு? கீப் காம், டு ஃபசாட். கும்மரு டப்புரு கும்மரு டப்புரு கும்மரு டப்புரு கும்மரு டப்புரு கும்மரு 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 கும்மாரா. கும்மரு கும்மரு டப்புரு கும்மரு டப்புரு. No, 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 no! Somebody open the door! Somebody help me!
Somebody open the door! Open the door! Somebody help me! Help! ரைட்ல பூசு. ஏய் ரைட்ல பூசு லெஃப்ட்ல பூசுன்னு. சென்னையில இருக்கிறது ஒரே கடுப்பா இருக்கு மாமே. மும்பை மாஃபியால சேர்த்து விடுறேன்னு என் மச்சான் நம்ப வச்சு டீல்ல விட்டான். முதல்ல அவனை போட்டு தள்ளணும். மும்பைலாம் வேஸ்ட். அங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தி தெரியுமா? மும்பைல ஜனங்களும் ஜாஸ்தியா இருப்பாங்க. நம்மள போட்டு தள்ள நிறைய பேர் இருப்பானுங்க. சென்னையிலேயே நமக்கு ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகும். ஏன் சொல்றேன்னா ஒரு டோர் க்ளோஸ் ஆனா இன்னொரு டோர் ஓபன் ஆகும். டோர் ஓபன் ஆயிடுச்சு. எந்த டோர்? கார் டோர். டோர்னா கார் டோர், பாத்ரூம் டோர் நான் சொல்லல. டோர்னா வாய்ப்பு சொன்னேன். டேய் வெங்காயம், கார் டோர் ஓபன் ஆயிடுச்சுன்னு சொல்றேன்டா. கார் நிறுத்து. செக் பண்ணலாம். டிக்கில அழகா படுத்திருக்கா. கியூட்டி. மேல ஒரு கண்ணு, நீ தாய முறை பொண்ணு உன்னோட. என்னாச்சு மேம்? பாத்ரூம்ல வழிக்கு விழுந்துட்டேன். நான் உங்க கால ஆயிஷா மேம் மிதிச்சிட்டாங்கன்னு நினைச்சேன். ஏய் உன்னை குத்தியே கொன்றுவேன். சோ பானு, நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணி உனக்கு டிரைவர் வேலை கொடுத்திருக்கியா? டிரைவர் இல்ல, டூர் கைட். டிரைவருக்கு வேற பேர் தான் டூர் கைட். இந்த டேம் அப்படின்லாம் சொல்லாதீங்க, கேட்கறதுக்கே கடுப்பா இருக்கு. மேடம்னு கூப்பிட வேணாம், அது கேட்க இன்னும் கடுப்பா இருக்கு. இந்த செல்போன் மட்டும் கண்டுபிடிக்காம இருந்தா உன்னோட நிலைமை என்ன? பைத்தியமா இருப்பா. தும் கே கர்தி பேகம்? எங்க உன் கைய கொடு. என்ன இது, கங்கை நீரா? கங்கா வாட்டர் நீ செத்ததும் ஊத்துவாங்க. இது பிஸ்லரி வாட்டர். இந்த டிராப்லெட் எங்க போச்சுன்னு சொல்லு. யாருக்கு தெரியும்? கிரேட். இப்ப அதே இடத்துல இன்னொரு டிராப்லெட் ஊத்துறேன். அது எங்க போகுதுன்னு சொல்லு. ஏங்க டார்ச்சர் பண்றீங்க? This is what I'm studying. PhD in randomness. This is madness. இந்த டிராப் எங்க போய் விழுதுன்னு தெரியாது. இத தெரிஞ்சுக்க PhD எதுக்குங்க? கண்ணா, அத ரூபிக்ஸ் கியூப்னு சொல்லுவாங்க. சால்வ் பண்ண தெரியுமா? பாத்துட்டே இருக்க. உனக்கு தெரியுமா? ஹலோ, நானு PhD. அது தெரியும். ஆனா இதுக்கு PhD தேவையில்லையே. அப்ப பண்ணு. What ma? What is this? ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு சைடு இருக்கணும். ஓ, நீ அப்படி பண்ணுவியா? நான் இப்படி பண்ணுவேன். நீ எக்ஸாக்ட்டா இதே மாதிரி செய்வியா பேகம்? This is madness. இது randomness. பாரு எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு. ஒண்ணு மாதிரி. நீ ரொம்ப நூல் விடாத, நான் அவ்வளவு சீக்கிரம் அடிய மாட்டேன். சரி சரி போலாம். என்னுள்ளே ஏதேதோ மாற்றங்கள் செய்தாய், நீதானே என் உயிரே. பார்வையால் என்னை மெல்ல ஸ்பரிசங்கள் தொட்டு நெஞ்சுக்குள் நேசம் தந்தாய். கனவுக்குள் நீதானே காற்றாக தொட்டு தீண்டாமல் தீண்டி விட்டாய். பஞ்சாரல் போல நீ வேகத்தில் மோதி என்னை நீ வீழ்த்தி விட்டாய். காதல் ஏனோ 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 நெஞ்சில் காதல் தந்தாய். ஏனோ 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 காதல் தேடல் தந்தாய். தானோ ஏனோ 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 நெஞ்சில் காதல் தந்தாய். ஏனோ 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 காதல் தேடல் தந்தாய். தானோ வாராயோ இங்கே நீ வாராயோ என் மீது
மெல்ல சாய்வாயோ உன் மீது நான் ஏக்கம் கொண்டேனடி சந்தோஷம் என்னுள்ளே தந்தாயடி உயிருக்குள் உன்னவள் எப்போதுமே உயிருக்குள் உயிரானதே ஏனோ 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 நெஞ்சில் காதல் தந்தாய் ஏனோ 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 காதல் தேடல் தந்தாய் தானோ ஏனோ 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 நெஞ்சில் காதல் தந்தாய் ஏனோ 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 காதல் தேடல் தந்தாய் தானோ ஏ பெண்ணே என் ஜீவன் நீதானே என் காதல் உன் மீது உருவாச்சே நீ இங்கு இல்லாமல் நான் வாழ்வதா நீர்வீழ்ச்சி போல நீ நான் நீந்தவா நான் கொண்ட ஜென்மம் தான் உனக்காகடி உன்னுள்ளே வந்தேனடி ஏனோ 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 நெஞ்சில் காதல் தந்தாய் ஏனோ 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 காதல் தேடல் தந்தாய் தானோ ஏனோ 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 நெஞ்சில் காதல் தந்தாய் ஏனோ 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 காதல் தேடல் தந்தாய் தானோ ஷேர் சொல்லட்டுமா? 50-50 சொன்னா மாத்தி பேசுறியா இப்போ? டேய் லூசு, ஷேர் இந்தில ஷேர் இல்ல போயம்டா. ஓ போயமா? அப்போ சரி, நீ ஒரு போயம் சொல்லு, நான் ஒன்னு சொல்றேன். அப்ப நான் சொல்ல மாட்டேன். டேய் டோமரு, இவ்வளவு இடம் இருக்குதுல்ல, என் கால் பக்கத்துல தான் வந்து அடிப்பியா? சீ போ அந்த பக்கம். எவ்வளவு சொன்னாலும் காம்தேவ் சாமியார நீ ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற. கீப் காம், ஜஸ்ட் டு ஃபசட். உன்னை போட்டு தள்ளிடுவேன். கூல் பேபி, ரொம்ப ஆட்டாத, விழுந்துற போத. லெட் மீ சே a good story. ஒரு கூத்து வரையும் சொல்ல வேணாம் போ. Listen to me, life is very short நண்பா. வருது வருது, விலகு விலகு, விகை வெளியே வருது. ஏண்டா இந்த பீஸுக்காக தான் நீ அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தியா? குளோரோஃபார்ம் வேண்டாம், அதிகமான செத்துருவா. டிக்கி ஓபன் பண்ணி ஓடிலாம் நினைச்சிய காட்டுற. தூக்கு 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 விட, இவ்வளவு விடக்கூடாது. என்ன திமிரு? தூக்கு தூக்கு போடு போடு. என்ன ப்ராப்ளம்? எதுக்காக அந்த பொண்ணு டிக்கில ஏத்துறீங்க? நீ சொல்ற? நீ செம்மையா சொல்விய, நீயே சொல்ல. அடா சொல்றான்ற. அதான் உன்ன சொல்றாங்க. எனக்கு யாரும் எதுவும் ஒண்ணும் சொல்ல வேணாம், எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். டேய் அவன் பாத்துட்டு போறான், நீ என்னடா அவனை பாத்துட்டு இருக்க? போடா போய் போடுற அவனை, போடு, விடாத. போறான் பாரு, தப்பிச்சு போறான் பாரு. என்னடா பாத்துட்டு இருக்க? சுடுறா. எவ்வளவு நேரம்டா குறி பாப்பேன்? அவன் தப்பிச்சு போறான்டா, சுடுறா. கியா பேகம், என்ன டிசைட் பண்ணிருக்க? நான் வரேன். ஓ, நான் கூட டென்ஷன் ஆயிட்டேன். சடனா என்ன அவ்வளவு லவ்? சடனா வந்தாதான் லவ். நைட்ல டைகர் வுட் சேஃப் தானே? பேகம் இருக்காங்களா? நோ ப்ராப்ளம்.
ஆயிஷா இருந்தா புலி புடிச்சிருவாளா என்ன? ஒரு வேளை புலி வந்தா நம்ம வேகமா விட வேகமா ஓடனா போதும்ல. இவன் நம்மள போட்டு தள்ளுறதுலயே குறியா இருக்கான். வேகம் கிளம்பலாவா? நீங்க கிளம்புங்க, எனக்கு வர மூடு இல்ல. நீ வந்தே ஆகணும். நான் வர மாட்டேன். ப்ளீஸ் பேகம், நீ வந்தாதான் எங்களுக்கு தைரியமா இருக்கும். படுபாவி பய, எனக்கு ஜுரம் அடிக்குது. பயம் வந்துருச்சு போல. பானு, நம்ம 2 பேர் போலாமா? பாய் பேகம். பாய் பாய். நெக்லஸ் திருடிட்டேன்னு என் மேல பழியப்பட்டதுக்கு தேங்க்ஸ் பானு. அதனால தானே கில்ட்டியா நீ ஃபீல் பண்ணி என்ன டூர் கைடா கூட்டிட்டு வந்திருக்கேன். அதனால தான் நம்ம க்ளோஸ் ஆனோம். அது சரி, டைகர்ஸ் எங்க? இந்த சீசன்ல டைகர்ஸ்லாம் வராது. அப்புறம் எதுக்கு போய் சொன்னீங்க? உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு ரீசன் வேணும்ல. சேஷ், சேஷ். சேஷ், 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 விடுங்க. Selain petaunca, jadi tapi yang cesak no hinca bane, nuhos rama unhos, jadi hoina bane video viral hoने चा. எனக்கு பிடிச்சவங்க கூட நான் படுக்கிறத பார்த்து ரசிக்கிற கேவலமான ஆள் நீயா இருக்கலாம். ஆனா நான் அந்த மாதிரி இல்ல. It's okay. Nanda safe. It's okay. Nanda. It's okay. It's okay. You are safe now, Banu. அவங்க 5 பேரு, நீ ஒரு ஆள். உன்னை கொண்டிருந்தா உன்னை அவனுங்கிட்ட விட்டு கொடுக்கறதுக்கோ இல்ல ஓடி போறதுக்கோ நான் ஒண்ணு கோழை இல்ல. ஆமா, திடீர்னு எதுக்கு உனக்கு கண்ணு தெரியாம போச்சு? நான் சின்ன வயசுல இருக்கும்போது நாகராஜ்னு ஒரு கிரிமினல் அப்பல இருந்து எனக்கு பிளட் பார்த்தா ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடும். Then I go blind. It must be hard. It's okay. டெய்லி பிளட் பார்க்க மாட்டேன்ல. நல்ல வேலை. நான் உன்னை நாளைக்கு அம்மன் கோயில கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். அங்க பலி கொடுக்கறத பார்த்தா பயந்துருவல. நாளைக்கு நாங்க சென்னைக்கு கிளம்பி போயிடுவோம். சேஷ், பாய் கூட சொல்ல மாட்டியா? இது வரைக்கும் என் லைஃப்ல ஹாய் சொல்ல கூட ஆள் இல்லாம இருந்தேன். இப்போ உனக்கு பாய் சொல்ல சொல்றியா? Come with me to Chennai. Why? Come into my life. Hi, Dad. Hi. Dad, he's Hi, Sage. sir. Hi, sis. Please have a seat. Thank you. ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ்ல உன்னோட எக்ஸ்பர்டீஸ் வேணும். Sure. இந்த கார்ல ஒரு பொண்ணு இறந்து கிடந்தா. இன்ஜின் ரன்னிங்லயே இருந்திருக்கு. Okay. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங்னு வந்திருக்கு. ஆக்சுவலி அந்த கார்ல பாய்சனிங் கேஸ் எப்படி உள்ள வந்திருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்றியா? See, exhaust pipe block ஆச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு காருக்குள்ள போயிடும். கார்பன் மோனாக்சைடு இஸ் a deadly gas. தெரியாமலே செத்து போயிருப்பாங்க. So, கார் சேத்துல மாட்டதுனால அவ செத்து போயிருக்கலாம். So, it is an accident. Yeah. No, sir. I don't think so. Say this. Rubber band. யாரோ ரப்பர் பேண்ட வேணும்னே பிளான் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு கிளாத்த மாதிரி எக்ஸாஸ்ட் பைப்ல அதை சுத்தி பிளாக் பண்ணிருக்காங்க. அதனாலதான் சார் அந்த பொண்ணு செத்து போயிருக்கணும். அதுக்கப்புறமா இந்த காரை சேத்துல இறக்கி they made it look like accident. Very impressive. ஒரு கிரிமினலை பிடிக்கணும்னா நாமளும் அவங்கள போலவே யோசிக்கணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது டாட்
சேஷ் வந்து எஸ்ஐ ஆகணும்னு ட்ரை பண்றாரு. நீங்க ஹெல்ப் பண்ணுங்களேன். ஹி இஸ் குவாலிஃபைட். யா தெரியுது. உன் மொபைல் தான் அடிக்குது. எடு ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. பூபதி பில்டர்ஸ்ல இருந்து ரூபா பேசுறேன். திருவள்ளூர் பக்கத்துல 1000 ஸ்கொயர் ஃபீட்க்கு லேண்ட் இருக்கு. வாங்கிக்கோங்க சார். எப்ப கொடுப்ப? வாங்கிக்கோங்கண்ணா, விலைக்கு வாங்கிக்கோங்க சார். உன் சைட்டை வாங்குறேன்னு சொன்னானா? உன் ஆபீஸ்க்கு வந்து உன்னை போட்டுருவேன். வைடி போனா. நம்ம நாடு எங்கடா போயிட்டு இருக்கு? சேல்ஸ் கால் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு நம்பர்ல வந்து பர்சனல் லோன் வேணுமா இல்ல புண். திருவள்ளூர் பக்கத்துல 1000 ஸ்கொயர் ஃபீட் ஆட்டிய போட்டுடலாமா? நாகராஜுக்காக எல்லா இடத்துலயும் செக்கிங் போட்டிருப்பாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அண்ணன் சொன்ன ரூட்ல அப்படியே போ. நீ நினைச்ச மாதிரியே எஸ்ஐ ஆயிட்ட. எல்லாம் உன்னாலதான். என்ன ரெஸ்டாரண்ட்ல யாருமே இல்ல? யாரும் வரமாட்டாங்க. வை? மொத்தமா புக் பண்ணிட்டேன் நம்மளுக்காக. உன்னை மெல்ல கட்டிக் கொள்ளும் போது இன்பம் எல்லாம் இந்த நுள்ளி பாரு. மயக்கம் கொண்டு நானும் தொட்டு ஆட மங்கை என்று உள்ளம் கட்டி பாட. பாட்டு பாடி நானும் நீயும் ஆட. பாவை இந்த மீன் இங்கும் ஆட. கோடி மின்னல் இந்த நெஞ்சில் பாய. காதல் என்ற கண்ணில் வீசுதே. இந்த தூரம் இனி இல்லை, இனி எல்லாம் இன்பமே. வாழ்க்கை நீதானே, இந்த நெஞ்சில் பூ பூத்ததே. உன்னை மெல்ல கட்டிக் கொள்ளும் போது இன்பம் எல்லாம் இந்த நுள்ளி பாரு. மயக்கம் கொண்டு நானும் தொட்டு ஆட. மங்கை என்று உள்ளம் கட்டி பாட. Will you marry me? உன் டேட் ஆஃப் பர்த் என்னப்பா? Jan 31st, 1991. ஓ சேஷ், உன்னோட பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க? நான் ஒரு அனாதை சார். ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. ஆனா இப்ப எனக்கு பானுவும் நீங்களும் இருக்கீங்க. இவர் ஜாதகத்துல ராகதோஷம் இருக்கு. இத காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க. நம்ம பானு இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா 30 நாள்ல இறந்து போயிடுவா. இந்த காலத்துல கூட ஜாதகம் தோஷம் எல்லாம் பாப்பீங்களா சார்? நானும் என் ஒய்ஃபும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். என்னோட ஜாதகத்துல கூட ஏதோ தோஷம் இருக்கு, கல்யாணம் பண்ணிட்டா பொண்ணு செத்து போயிடும்னு சொன்னாங்க. நாங்க நம்பல. Now she is no more with us. அன்னைக்கு எடுத்த ஒரு ராங் டிசிஷன்னால எல்லாரும் நஷ்டப்பட்டு போய் நிக்கிறோம் சேஷ். ஐம் சாரி டு ஹியர் தட் சார். ஆனா அது ஒரு கோயின்சிடென்ட்டா கூட இருக்கலாம்ல சார்? இதே தோஷம் பானுவுக்கு இருந்து நீ செத்து போயிடுவேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்குவியா சேஷ்? நான் பண்ணிப்பேன் சார். ஆனா அந்த ரிஸ்க நான் எடுக்க மாட்டேன். பானுவோட விஷயத்துல நானும் ரிஸ்க் எடுக்க விரும்பல சார். பாய் பானு.
காட்ட மாட்டேன் பாவம் முள்ளு மேல நிக்கிறது மனம் ரணம் தானோ அணு அணுவாய் வேதனை தானோ அடியே 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 நீ இக்கணம் காட்டிய நெஞ்சோடு உன்னை விடவே மாட்டேன் எதிரும் ஓ வேதனை கொண்டவன் நான் தானோ பானு, நீ MITக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தியே, அது என்னாச்சு? டூ மச் காம்படிஷன் டாட். ட்ரை பண்றதே வேஸ்ட். 6 வயசு வரைக்கும் உங்ககிட்ட ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருந்துச்சு. எவ்ரி சப்ஜெக்ட் எவ்ரி ஈவென்ட்ல ஃபர்ஸ்ட் வரணுங்கிற ஜீல் இருந்துச்சு. அந்த ஃபைட்டர் இப்ப எங்க போயிட்டா? செத்து போயிட்டா டாட். என்னோட 6 வயசுல அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மாவோட சேர்ந்து அந்த ஃபைட்டர் இறந்துட்டா. அம்மா கேன்சர்ல ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சே ஃபைட் பண்ணாங்க. இந்த கீமோதெரபினால பெயின் அதிகமா இருந்ததே தவிர வேற என்ன கிடைச்சது? ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச அப்புறம் ஃபைட் பண்றது வேஸ்ட். எனக்கு புரிஞ்சதுதான். அம்மாவுக்கு கேன்சர் எப்போ வந்துச்சுன்னு தெரியுமா பானு? உனக்கு 1 வயசு இருக்கும்போது. 5 வாரத்துக்கு மேல அவ சர்வே பண்றது கஷ்டம்ட்டாங்க. ஆனா 5 வருஷம் வாழ்ந்தா. உனக்காக வாழ்ந்தா. உனக்கு உங்க அம்மா யாருன்னு தெரியணும், அம்மாவோட ஞாபகங்கள் உனக்கு மிஞ்சி இருக்கணுங்கிறதுக்காக கேன்சரோட அவ ஃபைட் பண்ணா. அம்மா அன்னைக்கு ஃபைட் பண்ணாம இருந்திருந்தா அம்மா உனக்கு போட்டோல மட்டும்தான் தெரிஞ்சிருப்பா. யூ மஸ்ட் ஃபைட் யுவர் ஃபைட் பானு, நோ மேட்டர் வாட் த ரிசல்ட் இஸ். I can't fight that. Maybe நான் அம்மா மாதிரி ஸ்ட்ராங் இல்லையோ என்னவோ. I'm sorry. Banu, don't ever be sorry. You are my daughter, no matter what. Take a break. Go on a vacation. Let's get married, Saish. I cannot do it. உன்னை பிரியறதுக்கும் செத்து போறதுக்கும் வித்தியாசமே இல்ல. உன் கூட பேசாம உன்னை நான் பார்க்காம I feel so suffocated. இதனால என் மூச்சை நின்னு போயிடும் போல இருக்கு. கல்யாணம் ஆகி 30 நாள் கழிச்சு நான் அப்பா கிட்ட சொல்லலாம். அப்ப டாடி நோ சொல்றதுக்கு ரீசன் இருக்காதுல்ல. What if you die? நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கேன் டே பை டே. என்னுள் சுடு ஏத்துற சொட்ட சொட்ட முத்தம் தந்து சொக்க வைக்கிற கண்ணில் காமச்சக்கரம் சிக்கி முக்கி கல்லு போல சிக்க வைத்தாயே. ஏனோ நெஞ்சத்தின் மேலே குண்டு மல்லி கையில் பட்டு வாசம் வீசுதே. மோகம் மேனியை தொட்டு தாகம் கொண்டு எந்த நெஞ்சம் தத்தளிக்குதே. என்னுள் சுட ஏத்துற சொட்ட சொட்ட முத்தம் தந்து சொக்க வைக்கிற கண்ணில் காமச்சக்கரம் சிக்கி முக்கி கல்லு போல சிக்க வைத்தாயே.
30 நாள் வரைக்கும் நம்ம கல்யாணத்தை பத்தி யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. நம்ம கல்யாணத்தை பத்தி அப்பா கிட்ட தான் முதல்ல சொல்லணும். அது நான் தான் சொல்லுவேன். ஷியோர் மேம். ஆனா நம்ம கல்யாணம் பண்ணாத செலிப்ரேட் பண்ணி ஆகணும். ஈவினிங் பார்ட்டி. பார்ட்டி எதுக்கு குடுக்கற? ஜாப் பெர்மனன்ட் ஆயிடுச்சுன்னு பார்ட்டி கொடுக்கறான். சேஷ் வழியில இந்துவை பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. இது மினிஸ்டர் பாஸ்கர் நாயுடோட வீடு இல்ல? யா. அது சரி, இன்னும் எதுக்கு இங்க இருக்கா? மினிஸ்டருக்கு பேயிங் கெஸ்ட். ஷட் அப் ஆயிஷா. பாஸ்கர் சார் தான் இந்துவோட டாடி. ரியலி? ஆனா நம்ம இவ்வளவு நாள் சேர்ந்து சுத்தி இருக்கோம். ஆனா ஒரு முறை கூட தெரியல. ஆமா, உனக்காக சட்டையில எழுதிக்குவாளா? இந்துஸ் வெரி மாடஸ்ட். அவளுக்கு மினிஸ்டரோட பொண்ணுன்னு சொல்லி சுத்துறதுல இஷ்டமே இல்ல. ஷீல் பி ஃபைன். தேங்க்யூ டாக்டர். மோஸ்ட் வெல்கம். சரி, அவனுக்காக நீ எதுக்காகமா கையாறுத்துக்கிட்ட? உனக்கு என்ன குறை? அவன் இல்லனா இன்னொருத்த. அங்கிள், சேகருங்க வா. இந்து, என்ன இது? என்னாச்சு? என்னடி இது? கையில என்ன கட்டு? என்ன நடந்துச்சு? ஆகாஷ் தெரியும்ல, என்ன லவ் பண்றேன்னு சொல்லி என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டான். ஆனா அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கு. என் பொண்ணு அழ வச்ச அந்த ஆகாஷையும் அவன் லவ்வரையும் நாளைக்கு ஃபார்ம் ஹவுஸ் கூட்டிட்டு வா. அவங்க கிட்ட பேசணும். பேசணும்னா சார்? நான் பேசுறத பார்க்க தானே போறேன். எனக்கு அவன் மேல அப்பவே டவுட். அவன் என்ன கூட ட்ரை பண்ண தெரியுமா? உன்னையா? இந்த விஷயத்துக்காக நீ சூசைட் பண்ணிக்கணுமா என்ன? எல்லாருமே என்ன மினிஸ்டர் பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர எனக்காக இல்ல. எதுக்குன்னா நான் அழகா இல்லல்ல. I look ugly. யார் அப்படி சொன்னா? You look beautiful. ஆமா, நீ எதுக்கு தேவையில்லாம உன் லுக்க நினைச்சு ஃபீல் பண்ற? அதானே ஆயிஷாவுக்கே இல்ல. You look really beautiful. அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? சொல்லு, என்ன பண்ணிக்கிறியா? அதில் இந்து இப்ப என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில நீ இல்ல. பார்ட்டிக்கு போலாவா? I'm sorry. நீங்க போங்க. I want to be alone. நீ வரலனா நாங்களும் போல இந்து. Yes, it's okay. You take care. போலாம். Let's go. Yeah. Bye, uncle. பானுவை பத்தி எதுவும் தெரிஞ்சுதா? நோ சார், போன் மட்டும் தான் நமக்கு கிடைச்சது. மால் மேனேஜர் யாரு? சார் கூப்பிடுறாரு. கெட் மீ த சிசிடிவி ஃபுட்டேஜ். ஓகே சார். வண்டி நிறுத்து. என்ன சார் ஆச்சு? நாகராஜன் கிரிமினல் தப்பிச்சிட்டான். அதுக்காக தான் இந்த செக்கிங். ஹலோ ஹலோ, கண்ட்ரோல் ரூம். நீங்க பாத்தியா செக் போஸ்ட் போட்டிருக்கானுங்க? நான் தான் சொன்னேன். Keep calm. Don't fuss. டிக்கி ஆன் பண்ணுங்க. பானு மேடம் மிஸ்ஸிங்கா. கமிஷனர் லைன்ல இருக்காரு. ஏய், நிறுத்து. செக் பண்ணிட்டார் சார். சரி, போ.
அதுக்கு என்னடா அர்த்தம்? உள்ளே வச்சுக்கன்றா. என்ன நக்கல் பண்றியா நீ? அர்த்தம் கேட்ட உனக்கு சொன்னேன். அதுக்கு அர்த்தம் அதானா? எக்ஸாக்ட்லி. யாருக்கு வைக்கிறாங்கன்னு காட்டுறேன் இரு. சரி காட்டு. நீங்களே இந்த மாதிரி இருந்தா எங்களை யார் சார் கைட் பண்ணுவாங்க? ஜாதகத்தை தேவையில்லாம நம்பி உன்னையும் பானுவையும் பிரிச்சுட்டேன் சேஷ். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்த சிச்சுவேஷன் வந்திருக்காதா என்னவோ. டோன்ட் பிளேம் யுவர் செல்ஃப் சார். உங்களுக்கு யார் மேலே ஏதாவது சந்தேகம் இருக்கா? நாகராஜ் சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெடி. ஷோ மீ செல்லர். சார், நீங்க சொன்ன மாதிரி ஜெயில் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணியாச்சு சார். இவங்க பேர் செல்லம் அப்துல். நேத்து தான் ஜெயிலுக்கு போய் நாகராஜ மீட் பண்ணிருக்காங்க சார். காலையில செக் போஸ்ட் கிட்ட பார்த்தது இவங்களதான். காரும் அதே தான் சார். அந்த காரை நீங்க செக் பண்ணி தானே அலோ பண்ணீங்க? அவங்களை கேட்கும் போது நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க, அதான் விட்டுட்டேன். அவங்க சொன்னா விட்டுருவியா சார்? விட்டுருவியா என்ன? அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. இப்ப ட்ரை பண்ணா கூட உங்களை கேட்ச் பண்ணிடலாம்.
நீ யாருன்னு சொல்லு. இங்க எப்படி வந்த? ஐ காட் லாஸ்ட். வழி தவறி இங்க வந்துட்டேன். நான் ஒரு கால் பண்ணணும். கொஞ்சம் போன் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? போன் இல்ல. ஓ, ஐ ஹாவ் டு கோ. நான் இங்க இருந்து சென்னைக்கு போகணும். டிராப் பண்ணுவீங்களா? இப்போ எங்க இருந்து நீ எங்கேயும் போக முடியாது. ஏன், என்னாச்சு? பாத்தீங்கல்ல, ஃபுல்லா ஃபாரஸ்ட், டைகர்ஸ் கூட இருக்கும். டேஞ்சரஸ். இல்ல, நான் போகணும். அப்பா என்ன காணோம் தேடிட்டு இருப்பாரு. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நாளைக்கு காலையிலேயே போயிடலாம். பயப்படாதீங்க. அப்பா இருக்காரு, நான் இருக்கேன். பசிக்குதா உங்களுக்கு? எனக்கும் தான். ஏய் ஜாக்கிரதை, அது கேக்டஸ், முள்ளு கொத்திரும். சார், லெட்ஸ் ஸ்ப்ளிட். நீங்க ரைட்ல போங்க, நான் லெஃப்ட்ல போறேன். வெட் சூப்பா? ஆமா, எங்க ரெஸ்டாரண்ட்ல வெட் சூப் ரொம்ப நல்லா இருக்கும். ரியலி? உன் பேர் என்ன? ஸ்பூர்த்தி. நீயும் அப்பாவும் தான் இருக்கீங்க. அம்மா எங்க? It's okay. She's in good hands. God's hands. எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே. She was my mom, she was my dad. அப்பா எனக்கு சுத்தமா தெரியாது. எங்க கூட இருந்ததே இல்ல. ஏன் அப்படி? அப்பா எனக்கு தான். இந்த பொண்ணையும் இவங்க 2 பேரையும் எங்கேயாவது பாத்தியாமா? பார்க்கல சார். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்க? என்னமோ ஞாபகம் வரல. உனக்கு போட்டோகிராஃபினா இன்ட்ரெஸ்டா? ஆமா. ஒன் செல்ஃபி? ஷூர். அது பர்ஸ்ட் மோட். போட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படியா? சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ படுத்துக்கோ. படுக்கிறதுக்கு முன்னாடி அம்மா எனக்கு கதை சொல்லுவாங்க. உங்க அம்மா சொல்லுவாங்களா? என் சின்ன வயசுலயே என் அம்மா இறந்துட்டாங்க. இட்ஸ் ஓகே. ஷீஸ் இன் குட் ஹேண்ட்ஸ், காட்ஸ் ஹேண்ட்ஸ். உங்களுக்கு சிஸ்டர்ஸ் இருக்காங்களா? இல்ல. எனக்கும் யாரும் இல்ல. Can I be your sister? நிஜமா? நிஜமாதான். Promise? Yeah, promise. அக்கா, ஏதாவது கதை சொல்றீங்களா? ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தா. பொண்ணு பேரு? பேரு பேரு ஸ்பூர்த்தி. ஸ்பூர்த்தி அவ அக்கா பானுவோட சேர்ந்து ஒரு நாள் பிக்னிக் போனா. இந்த கதையில வில்லன் இருக்கானா? இந்த கதையில வில்லன் இல்ல, ஒன்லி ஹீரோயின். அப்புறம் என்னாச்சு?
அப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்போ நடுவுல ஹீரோ வந்துட்டாரு. பாடியங்கடா பானு எங்கன்னு கேட்டேன். ஆல்ரெடி செத்துட்டான் சார். அப்பா நீங்க மறுபடியும் ஜெயிலுக்கு போயிருவீங்களா? போமாட்டேன். தேவைப்பட்டா எத்தனை பேர் வேணாலும் கொள்ளுவேன். ஜெயிலுக்கு மட்டும் போக மாட்டேன். இன்னைக்கு ராத்திரி இங்க எதுக்கு நம்ம இருக்கோம்ப்பா? ஒரு ஆள் வரணும், வந்த உடனே கிளம்பிடலாம். அதான் என் அப்பா நாகராஜு இன்னைக்குதான் ஜெயில இருந்து வந்திருக்காரு. நாகராஜுங்கிற கேங்ஸ்டரை பிடிக்கணுமா? நான் உன் பொண்ணை கொல்லுவேன். எஸ்ஐபி உன் பொண்ணை கண்டிப்பா கொல்லுவேன். பானு எங்க இருக்க நீ? நான் நாகராஜ் வீட்டுல இருக்கேன். அங்க எப்படி போன? இன்னைக்கு கார் மூவ் ஆகாது.
நீ கமிஷனர் பார்கவ் பொண்ணா? அது தெரியாமே நீ என்ன கிட்னாப் பண்ணியா? உன்னை கொன்னா உன் அப்பா எப்படி அழுவான்னு ஜெயில நிறைய முறை யோசிச்சு பார்த்திருக்கேன். நான் ஜெயில இருக்கும்போது ஸ்பூர்த்தி பிறந்தா. இந்த 10 வருஷத்துல எதை இழந்தேன்னு எனக்கு புரிஞ்சுது. என்னை விட அதிகமா என் பொண்ணும் என் பொண்டாட்டியும் தான் அதிகமா இழந்திருக்காங்க. நேத்து தான் என் பொண்டாட்டி இறந்தா. ஜெயில நான் பார்த்த 2 பேர் எப்படியாவது தப்பிச்சிடலான்னு சொன்னாங்க. அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. என் பொண்ணு அனாதை ஆயிடக்கூடாதுன்னு தான் அவங்க உதவியோட தப்பிச்சு வந்தேன். எனக்கும் என் பொண்ணுக்கும் துபாய் போக பாஸ்போர்ட்டுக்கு ஏற்பாடு பண்ற வரைக்கும் இங்க இருக்க சொன்னாங்க. அதனால உன் கிட்னாப்புக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. இந்த செயினை பாக்குற வரைக்கும் நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நீ வந்ததும் எனக்கு டென்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. நீ வெளியில போனா என்னை பத்தி போலீஸுக்கு தெரிஞ்சிருமோன்னு பயந்தேன். நீ நம்பினாலும் நம்பலனாலும் இதான் உண்மை. என் பொண்ணு மேல சத்தியம். சேஷ், அவன் என்ன கிட்னாப் பண்ணல. மேடம் மிஸ்ஸிங்க. கமிஷனர் லைன்ல இருக்காரு. ஹலோ, யார்கிட்ட பேசுறீங்க வீரராஜு? சார், பானு மேடம் பத்தி கமிஷனர் இன்ஃபார்ம் பண்ணலான்னு. ஓ, அப்படியே அவருக்கு இன்னொரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன சார்? அப்துல் செல்லப்ப செட்டப் பண்ணதே நான் தான் சார். அவனுக்கு தான் நாகராஜ் சுடுகாட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணானுங்க. ஏன்னா நாகராஜ் வெளியே வரணும்னா அதுக்கு ஒரு ரீசன் வேணும்ல. அதுக்குதான் அவனோட ஒய்ஃபையும் போட்டு தள்ள சொன்ன. அப்துல்லையும் செல்லப்பையும் பானுவை கிட்னாப் பண்ண சொல்லி நாகராஜ் இருக்க இடத்த கூட்டிட்டு போக சொன்னேன். வெல், பிளான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சொதப்பினாலும் அவ கரெக்டா போய் சேர்ந்துட்டா. இப்ப நான் அங்க போய் அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு கோலப்பள்ளிய நாகராஜ் மேல போட்டுட்டு அவனை கொண்டத என் அக்கௌண்ட்ல போட்டுக்க போறேன். இவங்க 2 பேரும் கூட நான் தான் போட்டு தள்ளலான்னு இருந்தேன். ஆனா கொஞ்சம் முன்னாடியே போய் தொலைச்சிட்டான். பர்ஃபெக்ட் கிரைம்ல நியூசன்ஸ் இருக்க கூடாது. நியூசன்ஸ் சொன்ன ஒண்ணு ஞாபகம் வருது. நீயும் நியூசன்ஸ் தானடா. உன்னையும் கொண்டாந்த நாகராஜா. Sesh, please don't kill him.
சிஸ்டர். நிஜமா? யா, ப்ராமிஸ். என்ன சக்கா? அப்புறமா சொல்றேன். ஏன் நீங்க இருக்க? வாங்க காட்டுறேன். ஸ்பூர்த்தி, come on. மேலே வந்துரு, சீக்கிரம். Why you are doing this to me? யாரக்கா அவன்? ராகு. அவனுக்கு ராகுதோஷம் இருக்கிறதுனால கிடையாது, அவனே ராகுதான். He's a snake. அப்பா எங்க அக்கா? நமக்கு ஹெல்ப் பண்ண ஆள் கூட்டிட்டு வர போயிருக்காரு. He is in good hands. God's hands. அக்கா பயப்படாத. ஃபுல்லா அயன் டோர்ஸ். உள்ள வர முடியாது. உள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு சேஃப். கான்கிரீட் வால் ரொம்ப நேரம் தாங்காது. இப்ப என்ன பண்றது? அவன் நம்மள கொன்னுடுவானா அக்கா? வெளியே ஜீப்ல வாக்கி டாக்கி இருக்கு. போலீஸ் அலர்ட் பண்ணலாம். ஆனா அவன் அங்கதானே இருக்கான். அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஐடியா.
ஒயரை நான் தான் கட் பண்ணேன். அடுத்து நாகராஜோட போன்லாம் தேடாத, அதுவும் என்கிட்ட தான் இருக்கு. நீ ஏன் மரியாதையா வெளியே வந்துற? என்ன ரொம்ப தேட வைக்காத, அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுத. ஹே இங்க Hush, little baby, don't say a word. Papa's gonna buy you a mockingbird. And if that mockingbird won't sing, Papa's gonna buy you a diamond ring. அக்கா என்னாச்சு அக்கா? பாட்டில் எடு. பேண்டேஜ் எடுத்துட்டு வா. சரிக்கா. நீ உன் கையை வெட்டுக்கிட்ட. Your pain is my pain. துரோகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு வழியே இல்ல. அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறது கஷ்டம். இனிமே ட்ரை பண்றது வேஸ்ட். யாரா நீ? I'm Sesh, Sub Inspector of Police. இது என்ன வீடு? ஓனர் எப்பயே வரமாட்டான்.
நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நாகராஜன் ஒரு கிரிமினலை தேடிக்கிட்டு வந்தேன். நாகராஜனா காலையில போலீஸ் ஸ்டேஷன் தப்பிச்சு ஓடுனானே அவனா? ஐடியா இருக்கா? கிரிமினல்ஸ்க்கு ஐடி எல்லாம் கிடையாது. அவனது இல்ல, உன்னோடது. இப்ப கார் ஹார்ன் சவுண்ட் கேட்டது. இங்க ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க யாரு? நாகேந்திரன், ஃபாரஸ்ட் ஆபீசர். இந்த பழத்தை பாத்தியா? இந்த பழத்தை சாப்பிட்டா ஒரே நிமிஷத்துல நரம்புல விஷம் ஏறி பக்கவாதம் வந்து படுத்துருவான். 1/2 மணி நேரத்துல செத்துருவான். இத பத்தி ஒன்ட்ட ஏன் சொல்றேன்னா, பழத்தோட வாசனைய வச்சு இது விஷம்னும், மனுஷனோட முகத்தை வச்சு எவன் நல்லவன் எவன் கெட்டவன் கண்டுபிடிச்சிருவான். உள்ள போய் பாத்தியா? இங்க டோர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு, உடைக்கிறதும் அவ்வளவு ஈஸி இல்ல. ஹேய், அப்ப ட்ரை பண்ணிருக்க? என்னாச்சு? டென்ஷன் ஆகுற? மாடியில போய் பார்க்கலாம் வா. இங்க யாரும் இல்ல போல. சரி கிளம்பு. ஏய், என்ன அவசரம்? சிகரெட் இருக்கா? பாம்பு. வாட்? சேஸ்னா பாம்பு தானே? அதுக்கு காலையில போலீஸ்ல இருந்து தப்பிச்சானே, அவனோட பேர் என்ன? நாகராஜ். பாம்புதான். சரி, நான் கிளம்புறேன். Please help. Please help us. நான் நினைச்சேன்டா. மா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. இவன் எங்கேயும் போக முடியாது. என் பேரு நாகேந்திரன். அதுவும் பாம்பு தான். எல்லா பாம்பும் ஒண்ணு மாதிரி இருக்காது. Please help. இந்த பழத்தை சாப்பிட்டா ஒரே நிமிஷத்துல நரம்புல விஷம் ஏறி பக்கவாதம் வந்து படுத்துருவான். உங்க அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா, அப்பா. It's Please don't do
I'm pregnant. No, Sesh. Please don't do this. பொறுக்க போற குழந்தைக்கு நீதான் அப்பா அண்ணோ. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உன்னை என் குழந்தைக்கு அப்பாவா என் புருஷனா நினைச்சு பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. எங்க அப்பாவுக்கு கூட தெரியாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு this is what I deserve. Please எங்களை விட்டு குழந்தைக்காகவாவது விட்டுடு. உனக்கு குருட்டு நோய் ஒண்ணு இருக்க மாதிரி எனக்கு ஒரு நோய் இருக்குன்னு டாக்டர் சொன்னா. த கிரேட் கேட்ஸ்பே சிண்ட்ரோம். பணமும் பவரும் இது எனக்கு எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாதா? அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேனா? ஆக்சுவலி உன்னை கல்யாணம் பண்ணதே நீ ஒரு கமிஷனர் பொண்ணு என்னோட லைஃப் செட்டில் ஆயிடும். அந்த ரெசார்ட்ல நெக்லஸ் எடுத்ததும் நான் தான், திருப்பி உன் சூட்கேஸ்ல வச்சதும் நான் தான். உன்னாலதான் என்னோட வேலை போச்சுன்ற கில்ட்டி ஃபீலிங் உனக்கு வர வச்சு நான் செட் பண்ண ஆள நானே அடிச்சு உன்கிட்ட ஹீரோ ஆயிட்டேன். கடைசியில உங்க அப்பா எனக்கு ராகு தோஷம்ட்டான். அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி விடுவேன்னு நினைச்ச? அதுக்குதான் நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் உன் பின்னாடியே உன்னை ஃபாலோ பண்ணி வந்து உன் கண்ணு முன்னாடி நின்னு ஃபைனலா உன்னோட வாயாளி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல வச்சேன். கல்யாணம் ஆகி 30 நாள் கழிச்சு நாம அப்பா கிட்ட சொல்லலாம். அப்ப டாடி நோ சொல்றதுக்கு ரீசன் இருக்காதுல்ல. ஆனா நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்து மினிஸ்டரோட பொண்ணுன்னு. அதுவும் இல்லாம அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா. சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆக்சுவலி இந்து மினிஸ்டரோட பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை திரும்பி கூட பாத்திருக்க மாட்டேன். ஏன் சொல்றேன்னா அவளை மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தா பிஎம் கூட ஆயிருப்பேன். ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கு எந்த அஃபேர்ஸும் இருக்க கூடாதான். ஆனா எனக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு. அதுவும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூடவே. என்னோட அதிர்ஷ்டம் என்னன்னா நீ நம்ம காதலை பத்தியோ இல்ல கல்யாணத்தை பத்தியோ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லல. நீ வாங்கி கொடுத்த 5000 ரூபாய் ஷர்ட் ரொம்ப பெருசுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நான் போட்டிருக்க சட்டையோட விலை 5 லட்சம். இட்ஸ் a டிசைனர் ஷர்ட், டைமண்ட் ஸ்டட்டட். இது எனக்கு எந்த வாங்கி கொடுத்த? உலகத்துல ஒரே ஒருத்தன் கிட்டதான். இந்த லோகோ, இந்த டிசைன். இந்து அவளுக்கு என்னமோ இந்த ஷர்ட்ல காதல் தான் தெரிஞ்சது. ஆனா எனக்கு காசு மட்டும்தான். ஆனாலும் உன்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் இல்ல. ஏன்னா நீ கமிஷனரோட பொண்ணு இல்ல. சோ பெர்ஃபெக்ட்டா கிரைம் பண்றவன் தான் பெர்ஃபெக்ட். வாழ்க்கையில சில நேரம் நாம ஜெயிப்போம், சில நேரங்கள்ல தோப்போம் பானோ. ஆனா போராடுறத நிறுத்தக்கூடாது. அம்மாவோட ஞாபகங்கள் உனக்கு மிஞ்சி இருக்கணுங்கிறதுக்காக கேன்சரோட அவ ஃபைட் பண்ணா. யூ மஸ்ட் ஃபைட் யுவர் ஃபைட் பானோ. No matter what the result is, when you're up against the wall, you just have to break the wall.
இது ஃபைட் பண்றது வேஸ்ட். ஏன்னா கண்டிப்பா நான் தோத்து போயிடுவேன், இல்ல செத்து போயிடுவேன். ஆனா நான் போராடுவேன் டாட். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடுவேன். நீங்க பெருமைப்படுற மாதிரி போராடுவேன் டாட். I'll make you proud. I will die, but I'll die fighting. மனதில் என்றும் துணிச்சல தேடு, வீரத்தை நெஞ்சில் வீரியம் தேடு. பெண்மை என்னும் சிங்கமென அடித்து நொறுக்கி கொன்று விடு. ஓ செங்காட்டு புலி என சீனம் கொண்டு வா, ஆணவம் கொண்டு அழித்திடவா. அந்தி பொழுதின் நேரத்திலே வீர மரணமே செய்திடவா. வீர மரணமே செய்திடவா. கண்ணு ஒழுங்கா தெரியும் போதே நீ அடிக்க மாட்டேன். இப்ப அடிக்க போறியா? நான் தான் கில்லர். உன் டார்கெட் நான் தான். உன்னோட கண்ணை மூடிக்கிட்டு உன் மனசால பாரு. குறி தவறிச்சுன்னா அதுவும் உயிர் போனதுக்கு சமம். கார்பன் மோனாக்சைடு. You can't do this to me. என்ன நல்ல உன்னோட ஹஸ்பண்ட் பாடு. Manu, please. Manu, please don't do this to me.
இடிமழை அதிர நீ புறப்படும் தருணம் எதிர்த்து துணிந்தால் பயமெனும் மரணம் இடிமழை அதிர நீ புறப்படும் தருணம் எதிர்த்து துணிந்தால் பயமெனும் மரணம் அதிரடியாக அடித்து நீ பழகு திருப்பிய அடிக்க திமிரிய விலகு ஜெயமே என்று நீ அடித்தாடு வெற்றிய என்பது நிச்சயமே மனதில் என்றும் துணிச்சல தேடு வீரத்தை நெஞ்சில் வீரியம் தேடு பெண்மை என்னும் சிங்கமென அடித்து நொறுக்கிய கொன்று விடு இடிமழை அதிர நீ புறப்படு தருணம் எதிர்த்து துணிந்தால் பயமெனும் மரணம் இடிமழை அதிர நீ புறப்படு தருணம் எதிர்த்து துணிந்தால் பயமெனும் மரணம் சங்கடம் தந்த கிரகணத்திலே இருளது விலகுது இரவினிலே வாழ்க்கையினும் யுத்தத்திலே போராடி வென்றிடும் வாழ்வினிலே Deadly as a snake, he's just a fake. Don't you try to catch him, he'll sting his prey. No matter what you do, he'll slither away. Don't you try